வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு 2 வளர்ந்த பசங்க. சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த கணவருக்கு வந்து தன்னை வந்து இந்த குடும்பத்தில் யாரும் சரியாக மதிக்கிறதில்ல, மனைவியும் மதிக்கிறதில்ல, குழந்தைங்களும் மதிக்கிறதில்ல அப்படின்ட்டு அவர் ஒரே வருத்தமாக இருந்தது. போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து வேதனையோடு உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் அவருடைய நண்பர்கள் 2 பேர் வந்தாங்க. என்னென்னா இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, ஏன் என்ன கஷ்டமோ அப்படி இல்லைனாரு. இல்லை ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தில் என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, எனக்கு ஒரு மன உளைச்சல் ஆகுது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு சொன்னார். அப்படியா சொல்கிறீங்க, நீங்கள் சரி உங்கள் மனைவி உங்கள் பேரில் மனைவி மற்றும் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேரில் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் மாதிரி அவர் வந்து மறைஞ்சிருப்பார். இவங்க 2 பேரும் போவாங்க. போயிட்டு அந்த கணவருடைய பேர் சொல்லி அந்த அவன் எங்கே இருக்கிறான் கூப்பிடுங்க அப்படின்வாங்க. உடனே என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்வாங்க. இல்லை அவனுக்கு என்ன மரியாதை, என்கிட்ட அவ்வளோ கடன் வாங்கியிருக்கான், கடனை கொடுக்க மாட்டான், கேட்டாலும் எதுவும் பதில் சொல்ல மாட்டான், ஃபோனும் எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு கண்ணா திட்டுவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அவருடைய மனைவி. உடனே டக்குன்னு வந்து என் கணவர்லாம் அப்படிலாம் இது பண்ண மாட்டார், யார்கிட்டையும் கடன்லாம் வாங்க மாட்டார், அவர் கௌரவமாக வாழறவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இப்போ அவருடைய பெண்ணும் பையனும் உடனே வந்து அந்த 2 பேரையும் அடிக்கிறதுக்கு போய் அது ரொம்ப ஆக்ரோஷமாக இது பண்ணுவாங்க. அப்படி என்ன உடனே அப்போ தான் அந்த 2 பேரும் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் ஒன்றும் இதில் விட்ருங்க, கடனை கொடுப்பானா ஒன்று கொடுப்பான்னு சொல்லிட்டு ஓட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த கணவன் வந்து பார்க்குறாரு, பாரு நம்ம பேரில் உண்மையிலே மனைவி மற்றும் குழந்தைகள் எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்றதை பார்க்குறாரு. அந்த இவரும் அவங்க அவருடைய நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க போயிட்டு வேறு எவ்வளோ அன்பாக இருக்காங்க, நீ போய் இது பண்ணுறிய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் போய் குடும்பத்தில் அவங்க மனைவி மற்றும் குழந்தைகளுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் சந்தோஷமாக வாழறாரு. அதனால் வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வருமே தவிர, அதனால் கணவனையும் எந்த மனைவியும் முழுமையாலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் சின்னதாக சகவாழ்வதற்காக நம்ம மனமுடைந்து போகக்கூடாது. அவர்கள் எல்லாமே கணவன் மனைவி, இல்லை மனைவியும் கணவன் எந்த வேலையும் விட்டு கொடுக்க மாட்டார் என்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.